இந்த சட்னி மட்டும் நீங்கள் பண்ணீங்கன்னா உங்களுக்கு 10 இட்லி கூட பத்தாதுன்னு தான் சொல்ல முடியும். தேங்காய், வெங்காயம் இதெல்லாம் இல்லாதப்போ கூட நீங்கள் சூப்பராக இதை ரெடி பண்ணி சாப்பிட்லாம். ரொம்ப ரொம்ப சிம்பிளான இன்க்ரீடியன்ட், ஆனால் டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த சட்னிக்காகவே அந்த ஃபேமஸான இட்லி கடைக்கு போகிறவங்களாம் இருக்காங்க. ரெட் சட்னி இன்றைக்கி எப்படி ரெடி பண்ண பார்க்கலாம் வாங்க. ஒரு பேனில் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உளுந்து ஆட் பண்ணியிருக்கேன். அதை ஸ்லோலி ஒரு 2 நிமிஷம் நல்லா செவக்க வறுபடட்டும். 4-5 காஞ்ச மிளகாய் ஆட் பண்ணிக்கோங்க. காரத்துக்கு ஏற்ற மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. நம்ம வெங்காயமும் தேங்காவும் ஆட் பண்ண போகிறதில்ல, அதனால் காரம் வந்து உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. 2 பெரிய சைஸ் தக்காளி வந்து ஆட் பண்ணியிருக்கேன். இந்த சட்னிக்கு தேவையான சால்ட் ஆட் பண்ணிட்டு ஒரு 3 நிமிஷத்துக்கு நல்லா ஸ்லோலி நல்லா வதக்கிக்கோங்க. தக்காளி நல்லா வதங்கினதுக்கப்புறமா ஆறுனதுக்கப்புறமா மிக்சரில் போட்டு நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சிக்கோங்க. இந்த சட்னிக்கு வந்து பார்த்திங்கன்னா நிறைய தண்ணி ஊற்றி நீங்கள் சாப்பிட்லாம். ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். எப்பவும் போல் கடுகு கருவேப்பிலை தாளித்து கொட்டிட்டு நல்லா சூடான இட்லியோடு நல்லா தொட்டு சாப்பிடாம மேலே ஊற்றி நல்லா முக்கி சாப்பிட்டீங்கன்னா அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும். ஒரு தடவை ட்ரை பண்ணிங்கன்னா திரும்ப திரும்ப ட்ரை பண்ணுவீங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். சுவைக்கான தேடல் தொடரட்டும்.